ஒரு பேபி டெலிவரி ஆன ஃபர்ஸ்ட் 1 hour இஸ் கால் கோல்டன் ஹவர். ஏன்னு பார்த்துடலாமா? ஒரு பேபி டெலிவரி ஆனோடனே சிசேரியன் செக்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, ஒரு பேபி டெலிவரி ஆன ஃபர்ஸ்ட் 1 hour கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். அந்த கோல்டன் ஹவர்ன்றது ஒரு பேபியோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெலிவரி ஆன உடனே நம்ம ப்ரீவியஸ் ரீலில் பார்த்த மாதிரி டிலேட் கார்ட் கிளாம்பிங் நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த பேபி இமீடியட்டாக அம்மா மேலே போட்டு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பண்ணி கோல்டன் ஹவர் பிரஸ்ட் ஃபீடிங்கை நம்ம இனிஷியேட் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு பேபிக்கு ஃபர்ஸ்ட் மதர் கிட்ட இருந்து வர மில்க் பேர் கொலஸ்ட்ரம். அது ரொம்ப திக்கான மில்க், அது இம்யூனிட்டியில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நியூ பார்ன் பேபி வயிறுக்குள்ளே இருக்கும் போது ஒரு வெட் என்விரான்மெண்ட்லேருந்து டெலிவரி ஆகிட்டு ஒரு ட்ரை என்விரான்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த ட்ரை என்விரான்மெண்ட்டுக்கு வரும்போது இந்த கோல்டன் ஹவர் பிரஸ்ட் ஃபீடிங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களோட டெம்பரேச்சர் ரெகுலேஸ் ஆகும், ஹார்ட் பீட் ஸ்டெபிலைஸ் ஆகும், அவங்க என்விரான்மெண்ட்டுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆவாங்க. ஸோ டெலிவரி ஆன உடனே ஒரு கப்பலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 1 hour ஒரு பேபியோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் கோல்டன் ஹவர் பிரஸ்ட் ஃபீடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி ரிலேட்டட் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.